அதாவது தஹஜ்ஜத் தொழுகை இது சம்பந்தமா கேள்வி இருக்கு. தஹஜ்ஜத் தொழுகை எந்த நேரத்தில் தொழுவது சிறந்தது, அதனுடைய ரக்காத்துகள் கூடுதலானவை எவ்வளவு? இது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வஸ்ஸய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் சார் அலா நஹ்ஜிஹி இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அதாவது தஹஜ்ஜுத் தொழுகையுடைய சரியான நேரம், அதனுடைய ரக்காத்துக்கள், அதை எப்படி தொழுகிறது அது சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்கிறது. தஹஜ்ஜுத் என்ற தொழுகை, பொதுவாக இந்த வார்த்தை நம்ம தஹஜ்ஜத் என்று சொல்லக்கூடாது. தஹஜ்ஜத, தஹஜ்ஜுத், தஹஜ்ஜுத், நிறைய பேர் தஹஜ்ஜத்னு சொல்லுவாங்க. அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், தொழுகையில் தஹஜ்ஜுத் என்று திருத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம், அந்த தொழுகை தஹஜ்ஜுத் என்பது பொதுவாக தஹஜ்ஜுத், கியாமுல் லைல், அதே போன்று சலாத்துல் லைல், அதே போன்று இரவையில் தொழுகிற இபாதத்துக்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக கியாமுல் லைல் என்று சொல்லுவோம். இதுல இரண்டாக தொழுகின்ற தொழுகைகள் ஷஃப, அதே மாதிரி கடைசியாக ஒன்று தொழுகிற வித்தர். ஷஃப அது மாதிரி வித்தர். இப்ப ரமலானுடைய தொழுகை சலாத்து தராவி இதெல்லாமே பொதுவாக எல்லா காலங்களிலும் தொழப்படுகின்ற தொழுகைகள் தான். அப்ப நாம எடுத்துக்கொண்டால் இதுல இரவையில இஷா தொழுகை முடிந்ததிலிருந்து சுபுஹ் தொழுகை வரை இதனுடைய நேரம் இருக்கிறது. அதாவது தஹஜ்ஜுத் என்று ஏன் பேர் வந்தது என்று சொன்னால், இப்ப பொதுவாக மக்கள் தூங்கி எழும்பி தொழுவாங்க. தூங்கி எழும்பி ஃபஜ்ருக்கு முன்னாடி தொழுவதனால், தூங்கி எழும்பி தொழுவதனால் தஹஜ்ஜுத் என்ற பேர் வந்திருக்கிறது. தஹஜ்ஜத மினன் நைல், தஹஜ்ஜத மினன் நௌம் வ மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பி நாஃபிலத்தல் லக். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லின்ற பொழுது, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி வ மினல் லைலி, இரவிலே, ஃபதஹஜ்ஜத் பி நாஃபிலத்தல் லக், அதாவது தஹஜ்ஜுத் விழித்தெழுந்து தொழுங்கண்டு. அப்ப எனவேதான் அப்படி விழித்தெழுந்து தொழுவதற்கு தஹஜ்ஜுத் என்று சொல்கிறோம். இப்ப தஹஜ்ஜுத் என்ற தொழுகை அந்த விழித்தெழுதல் என்பதனால பேர் வந்திருக்கிறது. அப்ப நிறைய பேர் ஒரு சிறிய சந்தேகம் வரும், தூங்காட்டி தஹஜ்ஜுத் இல்லையா அப்படின்னு சொல்லி. அது அப்படி அல்ல. தூங்காட்டியும் நம்ம தொழுகின்ற தொழுகை கியாமுல் லைல் எல்லாமே ஒன்றுதான். அப்ப அந்த நேரத்தை வைத்து, அந்த செயலை வைத்து அதற்கு தஹஜ்ஜுத் என்று பேர் வந்திருக்கிறது. இப்ப நாம ரமலானுடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க, ஆயிஷா நாயுடைய ரிவாயத் 11 ரக்காத்தை விட அதிகமாக அவங்க தொலைலன்னு சொல்லி. அப்ப அது எண்ணிக்கை வரையறுத்து சொல்லவில்லை. அது மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் சலாத்துல் லைல் மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை 2 தொழலாம். ஃபைதா ஹஷியா அஹதுக்கும் அஸ்ஸுபஹ ஃபல்யூத்திர் பிரகா, அதாவது யார் சுபஹ பயந்தால் ஒரு ரக்காத் தொழுது கொள்ளுங்க. அப்ப வேண்டிய மாதிரி நம்ம 2 தொழுது கொள்ளலாம். சலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை 2 தொழுகிறது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட தொழுகையா தொழுவார்கள் என்ற அந்த தொழுகையை வர்ணிக்கும் பொழுது அப்படி சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இரவையிலே நாம் தொழுகின்ற தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை, கியாமுல் லைலுடைய தொழுகை, அதுக்கு நிறைய பேர்களை நாம் சொல்லிக் கொள்ளலாம். கடைசி ஒன்று வித்ர், ஒரு ரக்காத் என்பது வித்ர். இப்ப உதாரணமாக அதனுடைய சிறந்த நேரம் எது என்று சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை இஷாக்கு பின்னாடியும் தொழுதிருக்கிறார்கள், நடுநிசியிலும் தொழுதிருக்கிறார்கள், அதே மாதிரி ஃபஜ்ருக்கு முன்னாடியும் தொழுதிருக்கிறார்கள். இப்ப இதுல சிறந்த நேரம் என்று சொன்னால், அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கக்கூடிய அந்த நம்ம சஹர் சாப்பிடக்கூடிய, பொதுவாக ஃபஜ்ருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1 மணித்தியாலம், அந்த நேரத்துல நம்ம தொழுகிறதான் மிக சிறப்புக்குரியது. கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன பில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், இரவில் அவர்கள் கொஞ்ச நேரம் தூங்குவார்கள், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்றால் தொழுகையில இபாதத்துக்கள் இஸ்திக்ஃபார்கள் அவர்கள் ஈடுபடுவார்கள் சஹருடைய நேரத்தில். இப்ப நம்ம சஹர் சாப்பிடுற நேரம், அப்ப அதை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை நம்ம பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கும் சஹருக்கும் இடையில 50 வசனங்கள் ஓதுகின்ற அந்த கால அளவு இருந்ததுன்னா, அப்ப அப்படி நேரத்தை நாங்கள் வரையறுத்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இப்ப ஒருவர் 2 ரக்காத்தாக எத்தனை ரக்காத்தும் தொழலாம். அதே நேரம் ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததைத்தான் நான் செய்வேன் என்று ஒரு 11 ரக்காத்தோடு 2 தொழுது கடைசியில் 1 ரக்காத்தோடு அவர் சுருக்கி கொண்டால் அது மிக சிறந்ததாக இருக்கும். அது அல்லாம ஒருவர் இல்ல நான் 2 ரக்காத்தை, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கருத்து, அந்த ஹதீத்தை வச்சு, புகாரில் வரக்கூடிய அந்த ஹதீஸை வைத்து நான் 2 தொழ போறேன், அவங்க வேண்டிய மாதிரி தொழுது கொள்ளலாம். ஆனால் ஒருவர் இந்த 2 ரக்காத்தோ அல்லது 4 6 தொழ முடியல, அவர் கியாமுல் லைல், இப்ப தஹஜ்ஜுத் எல்லாம் கியாமுல் லைலுக்குள்ள வந்துருச்சு, இப்ப கியாமுல் லைல் நான் தொழுதேன் என்ற ஒரு உறுதிப்பாடு அவருக்கு இருக்கணும்னு சொன்னா குறைஞ்சது 1 ரக்காத்தாவது தொழுது கொள்ள வேண்டும்.
அந்த ஒரு ரக்காத் வித்ராக இருந்தாலும் அது கியாமுல்லைலாக பார்க்கப்படும். இரவில தொழப்படக்கூடிய கியாமுல்லை, ஆனால் அதுக்கு பெயர் ஒன்றாக இருப்பதனால் வித்ர் தானே. அது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தொழுதாங்க. அப்ப சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல முஆவியா ஒரு ரக்காத் வித்ர் தொழுகிறார் என்று சொன்ன பொழுது தஅவு ஃபைனு ஃபகீஹ், அவரை விடுங்க, அவர் ஃபகீஹ், அவர் பெரிய ஒரு ஃபகீஹ். உண்மையிலே அவங்க சொன்னது வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி. அதனால அந்த விடயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ரக்காத் நம்ம வித்ர் தொழலாம். அந்த வித்ரும் இந்த கியாமுல் லைல் என்ற பேர்ல, அதே மாதிரி தூங்கி எழும்பி தொழுகின்ற பொழுது தஹஜ்ஜுத் என்ற பேர்ல எல்லாத்துக்குள்ளேயும் இந்த தொழுகைகள் வந்துவிடும். அப்ப எல்லா தொழுகைகளுமே கியாமுல் லைல் என்பதுக்குள்ள வந்துவிடும். அப்ப எனவே நம்ம ஒரு ரக்காத் என்று சொல்கின்ற பொழுது விரும்பிய மாதிரி செய்து கொள்ளலாம். 11 ரக்காத் தான் நான் தொழுவேன் சிறந்தது. அதுக்கு மேல 2 தொழுது கடைசியில் ஒரு ரக்காத் வித்ர தொழுகிறாலும் சிறந்தது. எனவே இதுல வந்து நம்ம அல் அம்ரு ஃபீஹி வாஸி, இதுல நம்ம எதுவையும் செய்து கொள்ளலாம் என்பதுதான் தெளிவான ஒரு விஷயம். மேலதிகமாக ஒரு விஷயம் என்னடா, இப்ப பொதுவாக வந்து நாங்க வந்து இரவு தொழுகை கியாமுல் லைல் என்ற ஒன்று எங்கிட்ட இருக்க வேண்டும். குறைஞ்சது ஒரு ரக்காத்தாவது இருந்தாலும் போதுமானது. அதனால அதோட சுருக்கி கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. எனவே நம்ம அந்த கியாமுல் லைலுடைய வழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.